ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர் அமைப்பினர் இன்று சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மாணவர் அமைப்பினரின் இந்த போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் தங்கமணி களத்திலிருந்து தரும் தகவல்களை கேட்கலாம். சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தில் மாணவர் அமைப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சாஸ்திரி பவனை ஹைதராபாத் மாணவர் தற்கொலை கண்டித்தும் அதற்கு காரணமான அமைச்சரை கைது செய்ய கோரியும் மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர் அமைப்பினர் இன்று சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ஏராளமான மாணவர்கள் இருக்கின்றனர். அவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து எமது செய்தியாளர் தங்கமணி வழங்கிய தகவல்களையும் கேட்டோம். மாணவர் அமைப்பினரிடையே ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் பல்கலைக்கழகத்திலிருந்து ரோஹித் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மனமுடைந்த ரோஹித் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது போராட்ட களத்தில் இருக்கும் தங்கமணியிடம் தகவல்களை கேட்கலாம். தங்கமணி, நீங்க உங்க தகவல்களை சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சென்னை சாஸ்திரி பவன் அருகே தற்போது திரண்டனர். அவர்கள் திடீரென சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித்தின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அவர்கள் இந்த திடீர் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களது கோரிக்கை மத்திய அமைச்சர் பண்டாரி தத்ராயா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கின்ற ஏபிவிபி போன்ற அமைப்புகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், RSS போன்ற அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மாணவரின் தற்கொலைக்கு காரணமான சம்பவத்துக்கு காரணமான விஷயத்தை ஆய்வு செய்ய வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென்று மாணவர்கள் சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் சாஸ்திரி பவன் நுழைவாயிலுக்கு அவர்கள் சென்றார்கள். திடீரென அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மாணவர்கள் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டார்கள். இந்த தள்ளுமுள்ளுக்கு பிறகு போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தி தற்போது கைது செய்துள்ளனர். தற்போது இன்னும் மேலும் சில அமைப்பினரை கைது செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதாவது மாணவர்கள், பல்வேறு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.